4 வேதங்களால் காட்டப்பட்ட பொருளாக எங்களுக்கு நாயகனாக இருப்பவனே, நீ யார் யாருக்கெல்லாம் பண்ணேன்னா பிரம்மாவுக்காக அருள் புரிந்தாய். உன்னுடைய உந்தி தாமரையில் தோன்றினாரே பிரம்மா, அந்த பிரம்மா மது கைட்டபன் என்ற 2 அசுரர்களிடத்திலே வேதத்தை இழந்து, ஆகா வேதம் போயிடுத்தே, இனி நான் எப்படி உலகை படைப்பேன், வேதம் கையில இருந்தாதான் பிரம்மாவால் படைக்க முடியும், வேதத்தை இழந்துட்டார், தொலைச்சுட்டார், நான் என்ன பண்ணுவேன்னு பிரம்மா தடுமாறின போது ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டு கொடுத்தவனே பெரியாழ்வார் சூச்சகமா மறைத்து பாடின ஹயக்ரீவ அவதாரம் இந்த பாசுரம். நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு, நாவினா நாபி உந்தின்னு அர்த்தம், நாவியுள் அந்த தொப்புள்லேந்து வந்த நற்கமலம் அழகான தாமரை, பெருமாளுடைய உந்தி தாமரை, அந்த உந்தி தாமரையில் தோன்றிய 4 முகங்கள் கொண்ட பிரம்மாவுக்கு ஒரு கால்னா முன்னொரு கால், முன்னொரு சமயம்னு அர்த்தம். எப்போ பிரம்மா உலகத்தை எல்லாம் படைத்து அப்பதான் படைப்பு தொழிலை தொடங்கிய சமயம், மது கைட்டபன்னு 2 அசுரன், அந்த 2 அசுரனும் பிரம்மாவோட விளையாடுற மாதிரி வந்தான். பிரம்மாவும் விளையாட 2 பேர் கிடைச்சிட்டாளேன்னு நினைச்சுன்னு அவளோட விளையாடினார். ஆனா விளையாட்டு காட்டுறாப்புல காட்டி பிரம்மாட்டேந்து வேதத்தை அபகரிச்சுன்னு போயிட்டான். அப்ப பிரம்மா கதறினாராம், வேதாமே பரமம் சக்ஷுகு, வேதாமே பரமம் தனம். இது அப்படியே ஹயக்ரீவர் வைபவத்தை சொல்லும் போது மகாபாரதத்தில் உள்ள ஸ்லோகங்கள். வேதங்கள் தான் என்னுடைய கண்கள், வேதங்கள் தான் என்னுடைய செல்வம், அச்சச்சோ வேதத்தை இழந்து விட்டேனே என்று கதறிய போது பகவான் என்ன பண்ணானா, ஹயக்ரீவ் அவதாரம் பண்ணி மது கைட்டவர்களை முடித்து வேதங்களை பிரம்மாவுக்கு கருணையோடு மீட்டு கொடுத்து தாய் போல் விளங்கினானா பகவான். அதை ஏன் தம்மனை தாய்னு சொல்லணும், குதிரையானவனே, ஹயக்ரீவன் ஆனவனே, பரிமுகன் ஆனவனேன்னு சொல்லலாமேனா அழகா மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். ஒரு அம்மா தான் என்ன பண்ணுவா, குழந்தை தப்பே பண்ணாலும் கூட பரவாயில்லடா குழந்தைன்னு தட்டி கொடுத்து அந்த குழந்தைக்கு நல்லது செய்வாளாம். இப்ப மத்தவன்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, பிரம்மாவுக்கு பெருமாள் வேதத்தை கொடுத்தார், வேதத்தின்படி உலகத்தை படைக்கணும்னு சொல்லிட்டார். பிரம்மா மது கேட்டவர்களோட விளையாடி வேதத்தை இழந்துட்டார்னா மத்த எஜமானன்னா என்ன சொல்லுவார், பாரு நான் எஜமான், நீ என்கிட்ட தொழிலாளி, நான் உனக்கு வேதத்தை கொடுத்த, அதை ஒழுங்கா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, உன் பொறுப்பில் இருந்த வேதத்தை தவற விட்டுட்டு எங்கிட்ட வந்து கேக்குறியா, சொல்லுவாரா இல்லையா? ஆனா பகவான் எப்பேற்பட்ட எஜமானன்னா, குழந்தைக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா தாம் போய் அந்த கஷ்டத்தை போக்கி குழந்தைக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற எண்ணம் தாயை தவிர இன்னொருத்தருக்கு வராது. அப்ப ஹயக்ரீவர் எவ்வளவு உயர்ந்தவர்னா, தானே போய் வேதத்தை தொலைச்சது என்னமோ பிரம்மா, ஆனா பெருமாள் என்ன பண்ணாரா, பரவாயில்ல பிரம்மா வேதம் தானே போச்சு, நான் மீட்டு தரேன்னு குதிரை முகத்தோடு போய் மது கேட்டவர்களை அழித்து வேதங்களை பிரம்மாவுக்கு கருணையோடு மீட்டு கொடுத்து தாய் போல் விளங்கினானா பகவான்.